ஹலோ பிகினர்ஸ், ஒரு சிம்பிளான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வீட்டில் வெரைட்டி ரைஸ்ன்னு கேட்டால் போதும், அந்த டைமில் வரும் பாருங்க நமக்கு ஒரு சந்தோஷம். அதுலேயும் லெமன் ரைஸ்ன்னு சொல்லிட்டா போதும், 5 நிமிஷத்துலேயே தாளித்து இறக்கிடலாம். அடுப்படியில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஃபைனலாக நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 இல்லை 3 வரமிளகா, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 2 பெரிய லெமன் ஜூஸ் எடுத்து ஃபைனலாக சேர்த்து 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கலாம் இருக்கக்கூடாது, ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் பிகினர்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றே சாதம் தான். சாதம் உடையாமல் குழையாமல் இருக்க ஒரே டிப்ஸு தான். அரிசி நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து அது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எவ்வளோ சைட் டிஷ் இருந்தாலும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பெஸ்ட்டு. என்ன நான் சொல்கிறது?